ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். உன் வாழ்க்கையில் இருக்கும் இருளையெல்லாம் நீக்கி உன் பிரச்சனைகளை உன்னிடம் இருந்து களைந்து எடுத்து உனக்கான நல்லதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க உன் சாயப்பா இதோ புறப்பட்டு விட்டேன். உன் வாழ்க்கையில் அனைத்துமே கால தாமதமாகிக் கொண்டே இருக்கிறதே, நினைத்தபடி எதுவுமே நடக்கவில்லையே என்ற கவலையே உன் மனதிற்கு வேண்டாம். அனைத்தும் தகுந்த நேரத்தில் தக்க சமயத்தில் உனக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் எல்லாம் உனக்கு சாதகமாகவே நடக்கும். உன் பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். உன் கவலைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்தே விடும். உனக்கு ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால், அனைத்துமே தாமதமாக நிறைவேறுகிறது என்றால், உனக்கான சந்தோஷம் மிக அதிக அளவில் காத்து கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். அதைதான் நான் உனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறேன். நீ எதிர்பாராத நேரத்தில், நீ எதிர்பார்க்காத நேரத்தில், நீ எதிர்பார்த்த அனைத்தையும் உனக்கு நடத்தி கொடுப்பதில் உன் சாயப்பாவிற்கு அத்தனை ஆனந்தம். உன் முகத்தில் அப்பொழுது வழியும் ஆனந்த கண்ணீரை பார்க்கவே நான் ஆவலோடு அந்த அற்புதத்தை உன் வாழ்வில் நிகழ்த்துவேன், நிச்சயமாக நிகழ்த்துவேன். என்னதான் நீ சிரித்த முகத்தோடு மகிழ்ச்சியாக இருப்பது போல் நடித்து கொண்டு மற்றவர்களுக்கு முன்னால் நின்றாலும் உன் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது, உன் மனதில் என்ன இப்பொழுது நீ சிந்தித்து கொண்டிருக்கிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு தெரியும் தானே. எல்லோருக்குமே பிரச்சனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் என்று வருவது சகஜம்தான். இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் பிரச்சனைகளும் சோதனைகளும் போராட்டங்களும் வந்து வந்து போய்கொண்டுதான் இருக்கும். ஆனால் அவர்கள் அதை எப்படி பார்க்கிறார்கள் என்பதில் பொறுத்துதான் அடங்கியிருக்கிறது அவர்களுடைய நிம்மதியும் மகிழ்ச்சியும். சில பிரச்சனைகளை எதிர்த்து நின்று போராட வேண்டும். சில பிரச்சனைகளை பொருட்படுத்தாமல் அப்படியே விட்டுவிட வேண்டும். சில பிரச்சனைகளை நன்கு ஆராய்ந்து அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மீள்வது என்பதை சிந்தனை செய்ய வேண்டும். இப்படி இருந்தால்தான் உன் மனதிற்கும் உன் வாழ்க்கைக்கும் ரொம்பவே நல்லது. முடியாத பிரச்சனைகள் என்றும் விடியாத இரவுகள் என்றும் எதுவுமே இல்லை இந்த உலகத்தில். எந்த பிரச்சனையோ என்ன ஒரு சூழ்நிலையோ எது வந்தாலும் சரி, உன்னால் முடிந்த அளவு அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கான வழியை ஆராய்ந்து கொண்டே இரு. அதை விடுத்துவிட்டு எனக்கு மட்டும் சோதனைகள் சூழ்ந்து கொண்டே இருக்கிறதே, என் வாழ்வில் வழியேற, வெற்றியடைய, பிரச்சனைகளிலிருந்து வெளிவர வழியே இல்லையா என்று எதிர்மறை எண்ணத்தோடு எதையுமே யோசிக்க முடியாமல் அப்படியே உட்கார்ந்திருந்தாயானால் எதையுமே உன்னால் சமாளிக்கவே முடியாது. உன் வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அனைத்தையும் என்னிடம் அனைத்தையும் கொட்டிவிடு. உன் பாரத்தை எல்லாம் என்னிடம் சுமத்திவிட்டு உனக்கான வேலையை, உனக்கான அந்த ஒரு வேலையை செய்வதற்கான வழியை யோசித்து கொண்டே இரு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். நீ எதிர்பார்த்த, நீ எதிர்பாராத அனைத்து விஷயங்களும் உனக்கு சாதகமாகவே ஒரு முடிவுக்கு வரும். அந்த முடிவும் உனக்கு நிரந்தரமான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தருவதாகவே இருக்கும். நீயே எதிர்பார்க்காதபடி உனக்கான நல்ல நிகழ்வை உன் வாழ்வில் நகர்த்தி காட்டி உனக்கான மகிழ்ச்சியை நான் ஏற்படுத்தப் போகிறேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். என் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. உன் சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிராம், ஓம் சாயிராம். சாயிராம் சாயிராம். இந்த உலகத்தில் பார்த்தோன்னா நிறைய பேர் பலவிதமான மனிதர்கள் இருக்கவே செய்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே பலவிதமான பிரச்சனைகளும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. மனிதர்கள் ஒவ்வொரு போல மற்றொருவர் இருக்க மாட்டாங்க. அதே போல தான் அவங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளும் ஒருத்தவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை மாதிரி மற்றவங்களுக்கு இருக்காது. ஒருவருக்கு பெரிதாக தெரியும் பிரச்சனை, இன்னொருத்தவருக்கு அது ரொம்பவே சுலபமான பிரச்சனையாக தெரியும். இப்படி அவங்க அந்த பிரச்சனையை எப்படி பார்க்குறாங்களோ அதை பொறுத்து தான் அந்த பிரச்சனையின் வீரியமே அடங்கி இருக்கு.
போராட்டம் இல்லாம யாருமே எந்த ஒரு விஷயத்தையும் தானாகவே நடத்திக்கவும் முடியாது. அது தானாக கிடைக்கவும் கிடைக்காது. அதுபோலத்தான் முடிவில்லாத பிரச்சனைகள் அப்படின்னு எதுவுமே கிடையாது. பிரச்சனை ஒன்று வந்தாலே அதற்கான தீர்வும் அதோடு சேர்ந்து தான் வரும். அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணி எதிர்த்து தைரியமாக போராடி அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தன்னம்பிக்கையே இருக்குது. அப்படி பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவதற்கு நம்மளுடைய நம்பிக்கை மட்டுமல்லாமல் தெய்வத்தோட அருளும் சேர்ந்து தேவைப்படும் பொழுது நம்ம தெய்வத்தின் காலடியில் விழுவதைத் தவிர வேறு வழியே இல்லை. இப்படி நம்ம வாழ்க்கையிலையும் பலவிதமான பிரச்சனைகள் டெய்லியும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா அடுத்த பிரச்சனை தானாகவே வந்துவிடுது. அப்படி நம் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள மிக எளிய ஒரு பரிகாரம் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சது தான். அந்த எளிய பரிகாரத்தை செய்து நம் பிரச்சனைகளிலிருந்து தெய்வத்தோட அருளோடு நம்ம வெளிவரலாம். வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாம். சிவபெருமான் கோயிலுக்கு சாவியோடு சேர்ந்த பூட்டை தானமாக கொடுப்பதால் நம்மளுடைய பிரச்சனைகள் மிக சுலபமாக கரையும் அப்படின்னு தான் முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு இருக்காங்க. கடையிலேருந்து சாவியோட பூட்டு வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில் 9 நாள் வைத்து பூஜை செய்யலாம். நம்ம பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் வெளிவரணும் அப்படின்னு சிவபெருமான்கிட்ட மனதார வேண்டி டெய்லுமே நம்ம வீட்டு பூஜை அறையில் பூஜை செய்யும் பொழுது அந்த பூட்டிற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு தீப தூப ஆராதனை காட்டிக்கிட்டே வரலாம். அப்படி 9வது நாள் முடிந்து 10வது நாளன்று சிவபெருமான் கோயிலுக்கு நம்ம பூஜை செய்த அந்த பூட்டை எடுத்து கொண்டு போய் தானமாக கொடுத்து விடலாம். அந்த கோயில் பூசாரிக்கிட்ட அதை கொடுத்துக்கிட்டு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துடலாம். இப்படி கொடுப்பதால் நம்மளுடைய பிரச்சனைகளிலிருந்து எந்த பிரச்சனையை நினச்சி நம்ம வேண்டிக்கிட்டோமோ பிரார்த்தனை செய்தோமோ அதிலிருந்து வெளிவருவதற்கான ஏதாவது ஒரு வழியை சிவபெருமான் நிச்சயமாக காட்டுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை, ஒரு எளிய பரிகாரத்தை செய்யலாம். பூட்டை போய் கொடுத்தா எப்படி நம்ம பிரச்சனையிலிருந்து வெளிவரலாம் அப்படிங்கிற சிந்தனை நிறைய பேருக்கு இருக்கும். நம்பிக்கையோடு செய்கிற எந்த ஒரு விஷயமே நிச்சயமாக அதில் வெற்றிதான் கிடைக்கும். நம்பிக்கையோடு இந்த ஒரு வழிமுறையை செய்து நம் பிரச்சனைகளிலிருந்து வெளிவந்து நம் வாழ்க்கையில் சந்தோஷமாக நம்ம வாழ்ந்து கிடைத்திருக்கும் இந்த அற்புதமான வாழ்க்கையை சந்தோஷமாக எப்படி வாழணும் அப்படிங்கிறதான் யோசிக்கணுமே தவிர இதை செஞ்சா இது நடக்குமா அப்படின்னு யோசிக்கவே கூடாது. நம்பிக்கையா செய்யலாம். அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்து வெளிவந்து சிவபெருமானின் ஆசிர்வாதத்தோடு நம் வாழ்க்கையை வளமாகவும் நலமாகவும் வாழலாம். வாழ்க்கையில் வெல்லப்போவது உறுதி. பிரியமே, பாவம் என்றால் என்ன, புண்ணியம் என்றால் என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொள். புண்ணியம் என்பது நம்மளுடைய எண்ணம், செயல், சொல் இவை அனைத்தும் மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் தீங்கு இழைக்காத வண்ணம் குறிப்பாக சந்தோஷப்படுத்தும்படி நாம் நடந்து கொள்வோமேயானால், மற்றவர்கள் மகிழ்ச்சிப்படும்படி நாம் நடந்து கொண்டோமேயானால், இப்படி மற்றவர்களின் நலனுக்காக நாம் செய்யப்படும் எல்லா செயல்களுமே புண்ணியத்தை சார்ந்தவைதான். பாவம் என்பது அதே சொல், செயல் இவற்றிலிருந்து நமக்கோ மற்றவர்களுக்கோ துன்பம், வேதனை, கஷ்டம் விளைவதாக இருந்தால் அது பாவத்தில் சேர்த்து கொள்ளப்படும். குழந்தையே, நீ செய்யும் புண்ணியங்கள் அனைத்தும் உன்னுடைய பாவ கணக்கை குறைத்துவிடும் என்று நினைத்து கொண்டு பாவமும் செய்து கொண்டு புண்ணியத்தையும் செய்து கொண்டிருந்தால் அதற்கு எதுவுமே ஈடாகாது. உன் புண்ணிய கணக்கு உன் பாவ கணக்கில் கழிக்கப்படாது. இப்படி பாவம் செய்யாமல் இருந்தாலே வாழ்க்கையில் புண்ணியத்தை அதிகரித்து கொள்ளலாம். மற்றவர்கள் மனவேதனையில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகள் 4 சொல்வது, செய்த தவறை உணர்ந்தி வருபவர்களிடம் வீணாக தவறையே சுட்டிக்காட்டி சொல்லிக்கொண்டே இருக்காமல் விட்டுவிடு, முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும் என்று அவர்களுக்கு நல்ல வார்த்தைகள் 4 சொல்லுவது. அதே போல செய்த தவறை நினைத்து வருந்தினாலே போதும், பாவத்தை மிக சுலபமாக கழித்துவிடலாம்.
இப்படி பாவம் செய்யாமல் புண்ணியத்தை மட்டுமே செய்து கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ பழகிக்கொள்ளலாம். எது நடந்தாலும், எந்த சோதனை வந்தாலும், எந்த வேதனை வந்தாலும், எந்த துயரங்கள் வந்தாலும், இதுதான் நம் விதி என்று சோர்ந்து உட்கார்ந்து விடாமல் தன்னம்பிக்கையோடு எழுந்து போராட வேண்டும். அப்பொழுது விதியை கூட மதியால் வென்றே விடலாம். என்னுடைய உதி இருக்க வீணாக பயப்படாதே, என் உதி இருக்க உனக்கு பாதுகாப்பு கவசமாய். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை என் பிள்ளையே, இதுதான் விதி என்று இருந்து விடாதே, என் உதி உன்னை நிச்சயமாக காப்பாற்றும். வாழ்க்கையில் எவ்வளவு உழைத்தாலும் எவ்வளவு போராடினாலும் முன்னேற்றமே இல்லை என்று புலம்புபவர்களுக்கு ஒரு நல்ல நிகழ்வு நிகழும். எதை செய்தாலும் தடைகளாகவே வந்து சேர்கிறதே என்று புலம்புபவர்களுக்கு எவ்வளவு காலம்தான் பொறுமையோடு காத்திருப்பது என்று சொல்பவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு இருக்கிறது. நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க. இந்த கேள்வியை தான் தினம் தினம் என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். நீ கடினமான உழைப்பாளிதான். முழு ஈடுபாடோடுதான் அனைத்து காரியங்களையும் செய்து கொண்டு வருகிறாய். நான் அனைத்தையும், நீ செய்யும் செயல் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன், பார்த்து கொண்டுதான் வருகிறேன். எப்பொழுதும் உன்னை உண்மைக்கும் நேர்மைக்கும் உழைப்பிற்கும் என்றுமே பலன் இல்லாமல் போகாது. நீ உழைத்த உழைப்பிற்கு தகுந்த சன்மானம் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். விழுந்து விடுவேனோ என்ற பயத்தோடு ஓடிக்கொண்டே இருக்காமல், விழுந்தாலும் எழுந்து விடுவேன் என்றும், மட்டுமல்லாமல் தடுமாறும் பொழுது என்னை தாங்கி பிடிக்க உறுதுணையாக பக்கபலமாக எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டே இரு. வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம். என்னுடைய பிரகாசமான முகம் உனக்கு தெரிகிறதா? ஒரு நொடி பொழுது போதும், கண்ணிமைக்கும் நேரம் பொழுதும், கன நொடி போதும் அனைத்தையும் நான் தீர்த்து வைப்பேன். அந்த வல்லமை உன் சாயப்பாவிடம் இருக்கு என்பது உனக்கு தெரியும் தானே? பின் ஏன் இந்த குழப்பம் உன் மனதில்? இதுதான் என் விதி. என் விதியை மாற்ற யாருமே இல்லை. என் விதியோடு நான் போராடத்தான் வேண்டும் போலிருக்கிறதே என்று விதியை எப்பொழுதும் நொந்து கொள்ளாதே. விதி என்பது நீ பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தின் கணக்குதான் என்பதை புரிந்து கொள். நீ புண்ணியம் செய்திருந்தால் இப்பொழுது உனக்கு நன்மைகள் வந்து சேரும். போன பிறவியில் நீ பாவம் அதிகமாக செய்திருந்தால் இப்பொழுது கஷ்டங்களும் சோதனைகளும் துன்பங்களும் வந்து சேர்ந்தேதான் தீரும். உன் பாவக்கணக்கை நீதான் தீர்த்து வைக்க வேண்டும். உன் கர்மாவை நீ கழித்தேதான் ஆக வேண்டும். கர்மாவின் வலிமைகளை குறைக்க ஒரு சகாயம் நான் சொல்கிறேன் கேள். என்னுடைய உதியை எடுத்து உன் நெற்றியில் வைத்துக்கொள். சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே உன் நெற்றியில் வைத்துக்கொள். உன் கர்மாவின் வலிமைகளிலிருந்து மிக சுலபமாக வெளியே வந்து விடலாம். கேட்டது அனைத்தையும் நான் கொடுத்துவிட்டால், நீ ஆசைப்படுவது அனைத்தையும் உனக்கு நிறைவேற்றிவிட்டால், நீ என்னிடம் வந்து கண்ணீர் சிந்தி பிரார்த்தனையாக வைத்ததை அனைத்தையும் உன் கைகளில் கொடுத்துவிட்டால், பின் எப்படி நீ நம்பிக்கை என்ற பாடத்தையும், பொறுமை என்ற பாடத்தையும், பக்தி என்ற பாடத்தையும் படிப்பாய், கற்றுக்கொள்வாய்? நீ உன்னை பற்றி அறிந்து கொள்வதற்காகவும், பொறுமையோடு எப்படி காத்திருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்காகவும், இந்த வாழ்க்கையை கஷ்டம் வந்தால் எப்படி தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்வதற்காகவும், நம்பிக்கையோடு வாழ்க்கையை எப்படி போராட வேண்டும் என்பதை நீ தெளிவுபடுத்துவதற்காகவும் சில சோதனைகளையும், சில போராட்டங்களையும், சில பயிற்சிகளையும் நான் உனக்கு கொடுக்கிறேன். உனக்கு வரும் விமர்சனங்கள் எல்லாமுமே கல்லாக இருக்கட்டும். நீ கடலாக இருந்து பார். உனக்கு எதுவுமே வலிக்கவே வலிக்காது. வாழ்வதற்கு வழியே இல்லையே என்று புலம்பாதே. நீ பயணித்து கொண்டிருப்பதான் உன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழி என்பதை புரிந்து கொண்டு பயணம் செய்து கொண்டே இரு.
நடந்து கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு, வாழ்க்கையை வெல்ந்து காட்டலாம் வா என் பிள்ளையே. வானம் என்றால் 1000 நட்சத்திரங்கள் வரதான் செய்யும். அதுபோல் வாழ்க்கை என்றால் 1000 துன்பங்களும் வேதனைகளும் கஷ்டங்களும் இருக்கத்தான் செய்யும். சூரியன் வந்தவுடன் எப்படி நட்சத்திரங்கள் மறைகிறதோ அதுபோல உனக்கான நேரம் வந்தவுடன் எல்லா துன்பங்களும் எல்லா வேதனைகளும் எல்லா கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகி ஓடிவரும். காத்திரு, அந்த நல்ல நேரத்திற்காக பொறுமையாக காத்திரு. உனக்கான நல் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் வரை பொறுமையாக காத்திரு. தன்னம்பிக்கை என்று மட்டும் உன்னிடல் இருந்தால் போதும், துன்பமெல்லாம் மறைந்தே போய்விடும். வாழ்க்கையில் நிலையானது உறவோ உண்மையோ அல்ல, நம்பிக்கை மட்டும்தான். அந்த நம்பிக்கை மட்டும் உன்னில் இருந்தால் போதும், உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் மகுடத்தை மிக சுலபமாக சூடிக்கொள்ளலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும், இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் வலியால் தரும், காயங்களால் தரும் வலியை விட வார்த்தைகளால் தரும் வலியே மிக மிக கொடுமையானதாகவே இருக்கும். எனவே மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த ஒரு வார்த்தை கூட சொல்லிவிடாதே. மறந்தா கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த எண்ணிவிடாதே. மற்றவர்களோடு பேசும் பொழுது சற்று ஜாக்கிரதையாக கையாள பழகிக்கொள் உன் வார்த்தைகளிடம். எல்லோருமே நடந்து கொண்டிருக்கிறார்கள், எல்லோருமே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீயும் அந்த வழியிலேயே பின்தொடராதே. அது உன் வாழ்க்கைக்கு தேவையா, உன் வாழ்க்கைக்கு அது வெற்றியை கொண்டு வருமா என்ற சிந்தனை செய்துவிட்டு பின் அந்த வழியில் தென்படு. பின் அந்த வழியில் செல்லப்பார். எப்பொழுதுமே நிதானத்தோட என்ன செயல் பழகு, அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவாய். நிச்சயமாக உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன் சாயி தேவா உன்னோடு வந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்துவிடாதே, மறுத்தும் விடாதே. உன்னுடைய பாதையை நீயே தேர்வு செய். அப்பொழுதுதான் அந்த பாதையில் நீ வெற்றியடைய முடியும். ஒரு மரம் 1000 தீக்குச்சிகளை உருவாக்க முடியும். ஆனால் ஒரே ஒரு தீக்குச்சி 1000 மரங்களையும் அழித்துவிடும் வல்லமை உள்ளது. அதேபோல் ஒரே ஒரு எதிர்மறை எண்ணம் உன் வாழ்க்கையில் இருக்கும், உன் மனதில் இருக்கும் எல்லா நேர்மறை எண்ணங்களையும் அழித்துவிடும், உன் வாழ்க்கையையே நிர்மூலமாக்கிவிடும். எனவே எப்பொழுதுமே நேர்மறையாக சிந்திக்க பழகு. உன்னுடைய நேர்மறையான எண்ணங்களை உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைய செய்யும். எதிர்மறையான எண்ணங்கள் உன் வாழ்க்கையையே அழித்துவிடும். எப்பொழுதுமே நேர்மறையாக சிந்திக்க பழகு. நேர்மறையாக உன்னுடைய சொற்கள், நேர்மறையாக உன்னுடைய எண்ணங்கள், நேர்மறையான உன்னுடைய செயல்களே உன்னை நிச்சயமாக வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். அந்த வெற்றி பாதையில் உன்னை வெற்றியடைய வைக்க நான் உனக்கு உறுதுணையாக எல்லா திசைகளிலும் இருந்து உனக்கு அருள் புரிந்து ஆசிர்வாதத்தை அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பேன். உன்னுடைய எண்ணத்தை முதலில் கவனி. நீ நிதானத்தை இழக்கும் பொழுதெல்லாம் உன் மனதில் ஒன்றை தெளிவாக புரிய வைத்துக்கொள். வார்த்தைகள் மிக மிக கூர்மையானது. எப்பொழுதுமே அது நம்மை சிதைக்கக்கூடும் என்பதை நன்றாக மனதில் பதிய வைத்துக்கொள். மௌனமாக இருப்பது எதுவுமே தவறில்லை. உன் மௌனம் மற்றவர்களுக்கு நிம்மதியை தருமாயில் நீ மௌனமாக இருந்துவதே அவர்களுக்கு நீ செய்யும் மிகப்பெரிய பொக்கிஷமாகவே இருக்கும். மௌனமாக இருந்து பார். அது மற்றவர்களுக்கு உதவுமாயின் மௌனமாகவே இருந்து விடுவதுதானே. அதில் என்னதான் குழப்பம் உனக்குள்? எப்பொழுதுமே நம்பிக்கையோடு, தைரியத்தோடு, பக்தியோடு சாய்பாபா மேல் முழு நம்பிக்கையை வைத்துவிட்டு பிரார்த்தனையை செய்து கொண்டே இருக்கலாம். நம் அனைத்து பிரார்த்தனைகளையும் பாபா நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். ஷீரடி பாபாவின் நிறைவான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாமா? வெகு நாட்களாக போராட்டத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் நிம்மதி என்ற சொல்லிற்கே இடமில்லாமல் இருக்கிறது. என் வாழ்க்கையில் அந்த நிம்மதியை தாருங்கள் என்று என்னிடம் கையேந்தி பார்த்து என்னிடம் காத்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, சட்டென என் கைகளை இறுக பிடித்துக்கொள்.
கூடிய விரைவில் உன் வாழ்வில் இன்பங்கள் துளிர்க்க செய்யும். நம்பிக்கையோடு இரு. உனக்கான இன்ப அதிர்ச்சி உனக்காக மங்களகரமாகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்வில் மங்களத்தை நிகழ்த்த உன் சாயப்பாவும் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை கரை ஏற்றுவதற்காகத்தானே இந்த அப்பா அவதாரம் எடுத்திருக்கிறேன். பிரச்சனைகள் மட்டுமே என் வாழ்க்கையாக இருக்கிறது. பிரச்சனைகள் மட்டுமே எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு பிரச்சனை முடிவுக்கு வந்தால் அடுத்த பிரச்சனை தலை தூக்கி விடுகிறது. எப்பொழுது சாயிநாதரே என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓய்ந்து எனக்கான நல்வாழ்வு பிறக்கும் என்றுதானே உன்னுடைய கேள்வியாக இருக்கிறது. கவலைப்படாதே என் பிள்ளையே. நிச்சயமாக ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாலும், ஒவ்வொரு சோதனைகளுக்கு பின்னாலும், ஒவ்வொரு போராட்டங்களுக்கு பின்னாலும் நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்பை, நல்ல வாழ்க்கையை இறைவன் ஒளித்து வைத்திருப்பார். அதை தேடி கண்டுபிடிப்பதுதான் உன்னுடைய வேலை. அதை விட்டுவிட்டு என் வாழ்க்கையில் போராட்டம் மட்டுமே சூழ்ந்து இருக்கிறது, பிரச்சனைகள் மட்டுமே நிரம்பி இருக்கிறது, கஷ்டத்தை மட்டுமே நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேனே என்று புலம்புவதை முதலில் நிறுத்திவிட்டு அந்த பிரச்சனைக்கான தீர்வை இறைவன் எங்கே ஒளித்து வைத்திருக்கிறார் என்பதை லாவகமாக கண்டுபிடித்து உன் பிரச்சனைக்கான தீர்வையும் நீ முதலில் கண்டுபிடி.